ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளை முடியை கருப்பாக மாற்றுறதுக்கான எண்ணெய் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நம்ம தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா, இந்த தேங்காய் எண்ணெய் கூட நான் சொல்கிற பொருளெல்லாம் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெள்ளை முடி கருப்பு கலரில் மாறும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு உங்களுக்கு வெள்ளை முடி வராமல் இந்த எண்ணெய் தடுக்கும். ஸோ இந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சுற்றி வளைச்சு பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப பியூர் தேங்காய் எண்ணெய், அதுவும் இந்த செக்கில் ஆட்டின ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கிடைச்சா ரொம்பவே பெஸ்ட்டு. அது கூட மருதாணி பவுடர், கருவேப்பிலை பவுடர், கருஞ்சீரகம் பவுடர், செம்பருத்தி பூ பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர், நெல்லிக்காய் பவுடர், வேம்பாலப்பட்டை. ஓகே, நம்ம என்ன தயாரிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா வந்து காய்ச்சிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா காய விட்டுருங்க. நல்லா காய்ச்சிட்டு இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சதும் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா வந்து நம்ம அப்படியே வந்து பவுடர்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம போடணும். எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு முதல்ல மருதாணி பவுடர் போடலாம். இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் போடுறதால நான் வந்து 4 ஸ்பூன் மருதாணி பவுடர் போடுறேன். அடுத்தது கருவேப்பிலை பவுடர். கருவேப்பிலை பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகமும் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. செம்பருத்தி பூ 2 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி பவுடர் 2 ஸ்பூன், நெல்லிக்காய் பவுடர் 2 ஸ்பூன். நம்ம இந்த பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தான் போடணும். மருதாணி மட்டும் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லா பவுடரும் போட்டதும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் அதில் வந்து வேம்பாலப்பட்டை, இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை எடுத்து கொஞ்சம் பொடி பண்ணி நறுக்கி அதில் போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. மூடியெல்லாம் போட வேணாம், அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. டென் மினிட்ஸ் கழித்து அதை இறக்கி வச்சதும் பார்த்தீங்கன்னா கலர் எப்படி மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு மூடி எடுத்து கடாய் மேலே மூடி வச்சுடுங்க. ஒரு 2 டேஸ் வந்து நல்லா ஊற விடுங்க. அந்த பவுடர்லாம் எண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு 2 டேஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க, வாசனையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மூடி போட்டு பத்திரமா மூடி வச்சுக்கோங்க. இந்த வேஸ்ட்டு வந்து நான் கீழே போட மாட்டேன். இதை வந்து நான் தலைக்கு பேக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் நிறைய பவுடர் போட்டிருக்கிறதால இது நம்ம தலைக்கு வந்து பேக்காக போட்டால் ரொம்ப நல்லது. தலையில் போட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம தலை குளிச்சிடலாம். இந்த எண்ணெய் வந்து நம்ம தேய்க்கும் போது லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான எண்ணெயாக வந்து தலையில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது ஸ்கால்ஃப்லலாம் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். நல்ல மசாஜ் கொடுங்க. அப்புறம் முடியலெல்லாம் ஃபுல்லாக தேங்க, வேர் வரையும் கொண்டு வந்து தேங்க. இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை முடி கருப்பு கலரில் மாறிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வெள்ளை முடி வராமல் கண்ட்ரோல் பண்ணும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வெள்ளை முடிக்கு மட்டும் இல்லைங்க, முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் இந்த எண்ணெயை நீங்க தேய்ச்சிட்டு வரும்போது முடி கொட்டுற பிரச்சனையும் உங்களுக்கு நின்றுடும். ப்ளஸ் முடியும் நல்லா லாங்கா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். ஸோ இது எண்ணெய் நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுன்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு நல்ல டிப்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.